பிரியங்காவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்குன்னு எமோஷன் வந்தால் அது எமோஷன், மற்றவங்க வந்தால் அது வந்துட்டு தக்காளி சட்னி அதே மாதிரி தான். லைக் ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை பிரியங்காவோட ஃபைட் வந்து இன்னும் முடியலைங்க. இது வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டே இருக்குது. ஸோ இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலை ஃபைட் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கூட வந்து முடிகிற மாதிரி தெரியல. இது ரொம்ப அதிகமாக ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்காவை தான் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. மக்கள் யாருக்குமே வந்து பிரியங்கா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரியங்காவை டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பிரியங்காவோட கேரக்டரை ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவங்க விஜய் டிவியில் ஆரம்பத்துலேருந்து என்ன மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பிக் பாஸில் ஆரம்பத்துலேருந்து நடந்த பிரியங்காவோட கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்து சோசியல் மீடியாவில் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான். லைக் அவங்களுக்கு வந்து அது ரத்தம், மற்றவங்க வந்து தக்காளி சட்னி அந்த ஒரு எனக்கு என்னமோ பிரியங்கா மேலே நிறைய பேர் வந்து வஞ்சன்ஸ் வச்சுருப்பாங்க போல். மணிமேகலை இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா வந்து இது சாதாரண விஷயம்னு எவ்வளவோ பேர் விட்டுட்டு போகலாம். ஆனால் மக்கள் வந்து இந்த பிரியங்காவை வச்சு செய்கிறதுக்கு காரணம் ஒருவேளை மக்களுக்கு வந்து பிரியங்காவை பிடிக்காமல் இருக்கலாமோ என்னமோ தெரியல. ஸோ வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா பண்ண எல்லா அட்ராசிட்டியும் வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சிண்டு முடிச்சு பேசவே குறியா இருக்க. பரவாயில்ல, செம்மையா பண்ற. நீ பண்ணாத, பயங்கரமா பண்றப்பா. ஆத்தி நான் கூட என்னோட்டு நினைச்சேன். நீ பண்ணாத தாமரை. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது எப்பயுமே வந்து நிரந்தரம் கிடையாது, உண்மை ஒரு நாள் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி பிரியங்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வரிசையில் ஃபஸ்ட்டு வந்து பூஜா, அதாவது சூப்பர் சிங்கரில் பூஜாவாக இருந்தவங்க, அவங்க வந்து இப்போ வந்து சப்போர்ட் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸில் மது இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து இப்போ வந்து பிரியங்காவுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. அதுக்கடுத்தா வந்து பாவனி, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து அமீரும் வந்து நிற்கிறாரு. பிரியங்காவால் பாதிக்கப்பட்டது மணிமேகலை மட்டும் கிடையாதுங்க, பிக் பாஸில் இருக்கக்கூடிய 3 நபர்களும் கூட தான். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பயங்கரமாக வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க பிரியங்காவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிரியங்கா வந்து பிக் பாஸில் அவங்க 3 பேரையும் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் வின்னர் ராஜு தான். செகண்ட் ஒன் வந்து தாமரை. இவங்க 2 பேருக்கும் நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நம்மளே வந்து பிக் பாஸ்ல நிறைய டைம் பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பிரியங்கா வந்து தாமரையை வச்சு செஞ்சிருப்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷரா. இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா வந்து வச்சு செஞ்சிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பிரியங்கா வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேரில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அடிப்பட்டது அக்ஷரா தான். நிறைய வாட்டி வந்து இவங்க எது செஞ்சாலுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பிரியங்கா. நிறைய டைம் போட்டு கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா தான் ஆண்டவர்கிட்ட. ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து பிரியங்கா வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பிக் பாஸில். ஸோ பிக் பாஸில் பிரியங்கா பண்ண வேலையினால அக்ஷரா ரொம்பவே காயப்பட்டிருப்பாங்க. அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலைக்கு சப்போர்ட்டாகவும் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அக்ஷரா வந்து அவங்களோட பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிவெஞ்ச் வந்து எப்பயுமே வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது ஸ்வீட்டாக தான் இருக்கும், அது திரும்பி வந்து நம்மளுக்கு வரும்போது தான் தெரியும். ஸோ அதனால அதை கருமா கிட்ட விட்டணும் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை கருமா கிட்ட விட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இது மாதிரி பிரியங்காவை ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பண்ண எல்லா விஷயத்தையுமே இப்போ வந்து புட்டு வச்சுட்டு அவங்கவுங்க சோசியல் மீடியா பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான வீடியோக்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.